அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னா, ரவுண்டு உல்லன் மேட்டை எப்படி போடலான்றதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ரவுண்டு உல்லன் மேட்டோட முதல் பகுதியோட வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்ததும் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததும் அடுத்த ஸ்டிச்சில் இருந்து டபுள் க்ரோச்செட் போட்டுட்டே ரவுண்டு ஃபுல்லாகவே டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்சுட்டு அடுத்த லைன்லேயும் இதே போல் ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டு முடிக்கணும். 2 லைனு டபுள் க்ரோச்செட் போட்டு முடித்ததும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்த லைனு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததும் இந்த 3 செயின் ஸ்டிச்சு ஒரு டபுள் க்ரோச்செட்டாக நம்ம கணக்கு எடுத்துகிட்டு அடுத்தது 18 டபுள் க்ரோச்செட் போட்டு முடிக்கணும். 3 செயின் ஸ்டிச் ஒரு டபுள் க்ரோச்செட்டை நம்ம கணக்கு எடுக்கும் பொழுது இந்த லைனில் மொத்தம் 19 டபுள் க்ரோச்செட் போட்டு முடித்ததும் அடுத்தது ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்செட் வர மாதிரி போடணும். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே 19 டபுள் க்ரோச்செட், அடுத்தது ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்செட் வர மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே இந்த லைன் கண்டினியூ பண்ணணும். இந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டு முடித்ததும் அடுத்த லைனை வேறு கலர் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே சிங்கிள் க்ரோஷே எல்லா ஸ்டிச்லேயும் போட்டுகிட்டே வரணும். எதுவும் செயின் ஸ்டிச் போட தேவையில்லை, எந்த ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணவே தேவையில்லை. ஃபுல்லாகவே சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டதும் இந்த ரவுண்டு இது போல் தான் இருக்கும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததும் அடுத்து 2 டபுள் க்ரோச்செட் போட்டதும் 3 டபுள் க்ரோச்செட் இங்கே இருக்கிறது போல் நமக்கு வரணும். அடுத்ததாக 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டதும் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு டபுள் க்ரோச்செட் போடணும். ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டதும் 3 செயின் ஸ்டிச் போட்டுட்டு 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3 டபுள் க்ரோச்செட் மறுபடியும் போடணும். இந்த லைன் ஃபுல்லாகவே 3 டபுள் க்ரோச்செட், 3 செயின் போட்டுட்டு 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு மறுபடியும் 3 செயின் போட்டதும் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3 டபுள் க்ரோச்செட் போடணும். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே இதையே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததும் 2 டபுள் க்ரோச்செட் போடணும். இந்த ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோச்செட் வர்றது போல் இருக்கும். அடுத்து 4 செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததும் இங்கே இருக்கிற டபுள் க்ரோச்செட் ஸ்டிச் மேலேயே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்ததும் 4 செயின் ஸ்டிச் போடணும். 4 செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததும் 3 டபுள் க்ரோச்செட் போடணும். இந்த லைன் ஃபுல்லாகவே 3 டபுள் க்ரோச்செட், 4 செயின், ஒரு சிங்கிள் க்ரோஷே, 4 செயின், 3 டபுள் க்ரோச்செட். இந்த லைன் ஃபுல்லாகவே இது போல் தான் போட்டுட்டு வரணும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டுட்டு 2 டபுள் க்ரோச்செட் போட்டு முடிக்கணும். டோட்டலாக 3 டபுள் க்ரோச்செட் வந்ததுக்கப்புறம் 4 செயின் ஸ்டிச் போடணும். 4 செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததும் சிங்கிள் க்ரோஷே இருக்கிற இந்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு 4 செயின் ஸ்டிச் போடணும். அடுத்து 3 டபுள் க்ரோச்செட் போடணும். இந்த லைன் ஃபுல்லாகவே 3 டபுள் க்ரோச்செட், 4 செயின் ஸ்டிச், ஒரு டபுள் க்ரோச்செட், 4 செயின் ஸ்டிச், 3 டபுள் க்ரோச்செட். இதையே தான் இந்த லைன் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணணும். இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதும் டிசைன் இது போல் தான் இருக்கும். அடுத்த கலர் உள்ளனை ஜாயின் பண்ணலாம். இந்த லைன் ஃபுல்லாகவே சிங்கிள் க்ரோஷேட் ஒர்க்கு தான் பண்ண போகிறோம். 3 டபுள் க்ரோச்செட் இருக்கிற இந்த ஸ்டிச்சில் 3 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்ததும் செயின் ஸ்டிச் வந்திருக்கிற இந்த இடத்துல 4 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஒரு டபுள் க்ரோச்செட் இருக்கிற இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததாக இருக்கிற இந்த செயின் ஸ்டிச் கேப்பில் 4 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்ததும் 3 டபுள் க்ரோச்செட் இருக்கிற இந்த இடத்துல 3 சிங்கிள் க்ரோஷே போடணும். இந்த லைன் ஃபுல்லாகவே 3 டபுள் க்ரோச்செட் இருக்கிற ஸ்டிச்சில்
3 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு செயின் ஸ்டிச் வர கேப்பில் 4 சிங்கிள் க்ரோஷே போடணும். இங்கே இருக்கிற ஒரு டபுள் க்ரோச்செட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் செயின் ஸ்டிச் இருக்கிற இந்த கேப்பில் 4 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு 3 டபுள் க்ரோச்செட் இருக்கிற இந்த ஸ்டிச்சில் 3 சிங்கிள் க்ரோஷே போட்டு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணணும். சிங்கிள் க்ரோஷே லைன் முடித்ததும் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததும் சிங்கிள் க்ரோஷே இருக்கிற எல்லா ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணணும். டபுள் க்ரோச்செட் லைன் கம்ப்ளீட் பண்ண பிறகு மறுபடியும் இந்த டபுள் க்ரோச்செட் மேலே ஒரு லைன் சிங்கிள் க்ரோஷேட் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் போட்டு முடிக்கணும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போடுறது ஒரு டபுள் க்ரோச்செட்டாக கணக்கு எடுத்துட்டோன்னா அடுத்தது தொடர்ந்து 3 டபுள் க்ரோச்செட் போடணும். ஏற்கனவே போட்ட 3 செயின் ஸ்டிச்சு இந்த 3 டபுள் க்ரோச்செட் கவுண்ட் பண்ணும்பொழுது 4 டபுள் க்ரோச்செட் இருக்கிறது போல் போட்டு முடித்ததும் 2 செயின் போடணும். 2 செயின் போட்டுட்ட பிறகு 3 சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு டபுள் க்ரோச்செட் போடணும். ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டு முடித்ததும் 5 செயின் ஸ்டிச் போடணும். 5 செயின் ஸ்டிச் போட்டதும் டபுள் க்ரோச்செட் போட்ட அதே ஸ்டிச்சில் மறுபடியும் இன்னும் ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போட்டதும் 4 டபுள் க்ரோச்செட் லைனாக போட்டுகிட்டே வரணும். இந்த லைன் ஃபுல்லாகவே 4 டபுள் க்ரோச்செட் 2 செயின் போட்டதும் 3 சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு 5 செயின் ஸ்டிச் போடணும். 5 செயின் ஸ்டிச் போட்டதும் ஒரு டபுள் க்ரோச்செட் போட்ட அதே ஸ்டிச்சில் இன்னும் ஒரு டபுள் க்ரோச்செட் போடும்பொழுது வி ஸ்டிச் போல் வரும். மறுபடியும் 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு 4 டபுள் க்ரோச்செட் போட்ட பிறகு இந்த லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணதும் இது போல் தான் இருக்கும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஸ்லிப் ஸ்டிச் போட்டதும் அடுத்தது 2 சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் போட்டுட்டு 2 செயின் போடணும். 2 செயின் போட்டது பிறகு வி போல் இருக்கிற இந்த ஸ்டிச்சு உள்ள 10 டபுள் க்ரோச்செட் போடணும். 10 டபுள் க்ரோச்செட் போட்டு முடித்ததும் 2 செயின் ஸ்டிச் போடணும். அடுத்து 2 சிங்கிள் க்ரோஷே இந்த 4 டபுள் க்ரோச்செட் மேலே, அதாவது இந்த ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற இந்த 2 டபுள் க்ரோச்செட்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டுட்ட பிறகு இந்த கேப்பில் மறுபடியும் 10 டபுள் க்ரோச்செட் போடணும். இந்த லைன் ஃபுல்லாகவே 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு வி ஸ்டிச்சு உள்ள 10 டபுள் க்ரோச்செட் போடணும். 10 டபுள் க்ரோச்செட் போட்ட பிறகு 2 செயின் ஸ்டிச் போட்டதும் 4 டபுள் க்ரோச்செட் இருக்கிற இந்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 சிங்கிள் க்ரோஷே அடுத்தடுத்து போட்டுட்டு கடைசியாக இருக்கிற அந்த ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த லைன் ஃபுல்லாகவே இதையே கண்டினியூ பண்ணிட்டு வரும்பொழுது நமக்கு இந்த லைனு இது போல் தான் இருக்கும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஸ்லிப் ஸ்டிச் போட்டதும் அரை வட்டம் போல் இருக்கிற இந்த டபுள் க்ரோச்செட் இருக்கிற இந்த ஸ்டிச்சு வரைக்கும் கண்டினியூவாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்ததும் 4 செயின் ஸ்டிச் போடணும். 4 செயின் ஸ்டிச் போட்டதும் அரை வட்டமில் இருக்கிற மீதம் இருக்கிற 9 டபுள் க்ரோச்செட்லேயும் ஒரு டபுள் க்ரோச்செட் ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோச்செட் ஒரு செயின், இதையே இந்த ஸ்டிச்சில் கம்ப்ளீட் பண்ணதும் அடுத்த அரை வட்டத்தில் ஒரு டபுள் க்ரோச்செட் ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோச்செட் ஒரு செயின், இதையே தான் இந்த ஒவ்வொரு அரை வட்டத்துலேயும் இந்த டிசைன் போட்டு கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த மேட்டு இது போல் தான் இருக்கும். மேட்டு டிசைன் இதோட முடிஞ்சுது. இந்த மேட்டுக்கு சுங்கு தேவைப்படுறதால அரை வட்டம் போல் இருக்கிற இந்த ஒவ்வொரு டிசைன்லேயும் செயின் ஸ்டிச்சு கண்டினியூவாக போட்டுட்டு வந்த பிறகு மேட்டில் என்னென்ன கலர் இருக்குதோ எல்லா கலர்லேயுமே சுங்கு ரெடி பண்ணி இந்த மேட்டு
போட்டு முடிச்சிருக்கேன். நான் போட்ட இந்த உல்லன் மேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,